அன்பில் நான் என் நோட்டம் முடித்து விண்ணில் எந்தன் வெகுமதிக்காய் பரந்திடுவேன் மறுரூபமாய் பரன் இயேசுராஜன் சமூகம் தூத சேனையாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீகரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெள்ளை அங்கீகரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெகு நாளாய் கனவலாய் காத்திருந்த எந்த நேசரே மகிமையிலே காணும் வேளையிலே திருமார்பில் சாய்ந்திடுவேன். தூத சேனையாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீகரித்து எந்தன் நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெள்ளை அங்கீகரித்து எந்தன் நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். நித்திய கை வேலையில்லாத புது சாலேம் நகரமது மனவாட்டியாய் சதாய் காலமாய் பரனோடு என்றும் வாழுவேன். தூத சேனையாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கீகரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெள்ளை அங்கீகரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெள்ளை அங்கீகரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். Thank you. ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். அருமையான 2 பாடல்களை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். மகளுக்கு ஆண்டவர் அருமையான குரல் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். நாம் முதல் பாடல் கேட்டது போல சிந்திப்போம். ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருப்போம் ஆயத்தமா இருக்கிறோமா என்று நாமே சிந்தித்து பார்ப்போம். அதே போல 2வது பாடலும் நாம் வெள்ளை அங்கி தரித்து நேசர் முன்பாக நிற்கும் அந்த நாள், அது விசுவாசிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. விசுவாசிகளுக்கு மரணத்துக்கு பின்பான ஒரு வாழ்க்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு அருமையாக தந்திருக்கிறார். அவருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். இப்பொழுதும் செய்திக்கு நேராக கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக செய்தியாளரை குறித்து சகோதரி சாந்தி மானுவேல் 2 வாக்கு சொல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த நேரத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல ஒரு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து மரியாதை போல இன்னும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நல்ல ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நான் சிஸ்டர் பிரிசில்லா சதீஷ் அவர்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதிலே மிகவும் சந்தோஷம். சகோதரியும் அவருடைய கணவரோடு கூட சேர்ந்து சிறுவர் ஊழியத்திலே அதிகமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களுடைய தகப்பனாரும் எண்ணூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களுடைய மாமனாரும் கூட இங்க சொர்ணா நகர்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். சர்மா நகர்ல கர்த்தருடைய ஊழியத்தை எப்படியா குடும்பமாக அவர்கள் எல்லாருமே ஊழியத்தை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல சகோதரி நான் எங்களுடைய சபைக்கு பொன்னைக்குப்புற சபைக்கு கூட அவங்க இந்த வட்டம் சண்டே கிளாஸ் விபிஎஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சகோதரிகிட்ட கேட்ட உடனே ஒரு இது சொல்லாம உடனே சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு செய்தி கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். சகோதரிக்காகவும் அவருடைய கணவருக்காகவும் பிரதர் சதீஷ் அவருக்காகவும் விசேஷமாக நம்ம ஜெபிப்போம். அவர்கள் செய்கிற ஊழியங்கள் சிறுவர் மத்தியிலே சகோதரர் பைபிள் ஸ்டடி மிகவும் அழகாக இருப்பார்கள். வாலிபர்கள் மத்தியிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சபை இருக்கிறது.
அவர்கள் அந்த ரெட்டில்ஸிலே பாலவாயில் ரெட்டில்ஸ் அங்கே ஒரு சபை, அவருடைய சபை இருக்கிறது. கர்த்தருடைய சபையை நடத்துகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஊழிய வாஞ்சை இருக்கிறது. இன்னும் அவர்களை எடுத்து கர்த்தருடைய காரியங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்த முடியாது. நம்ம ஜெபிப்போம். இப்பொழுதும் கூட நம்ம ஜெபத்தோடு இருப்போம். சிஸ்டர் பிரிசிலா இப்ப நமக்கு வந்து கர்த்தருடைய செய்தியை சொல்வார். சிஸ்டர் பிரிசிலா. வெல்கம் சிஸ்டர் பிரிசிலா சதீஷ் சகோதரியை அவருக்காக. வாங்க சிஸ்டர் பிரிசிலா. கூடி வந்திருக்கிற யாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நன்றி சொல்கிறேன். என்னை விட அனுபவமான நிறைய ஆண்டிஸ் அக்காங்கெல்லாம் இருக்காங்க. ஆனாலும் தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரிந்திருக்கும். ஸோ என்னுடைய சாட்சி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே ரேவதி ஆண்டி எல்லாம் என்ன பார்த்திருந்தாங்க. ஸோ அநேகருக்கு தெரிந்திருக்கும். கர்த்தர் ஆண்டி சொன்ன வண்ணமாக, சாந்தி ஆண்டி சொன்ன வண்ணமாக ஊழியத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சிறுவர் மத்தியிலும் வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதிலும் மற்றும் அது மட்டும் இல்லாம இப்போ கவுன்சிலிங்லயும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ தொடர்ந்து அவங்களுக்காக அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் என்னோட பேசினது, நான் உட்கார்ந்து தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசின காரியங்களை தான் நான் இங்க பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். எனக்கு பிரயோஜனமா இருந்தது, சபைக்கு பிரயோஜனமா இருந்தது. ஸோ ஆண்டவர் உதவி செய்வாராக. தேவ ஆவியானவர் தாமே நம்மளோட இடைப்படுவாராக. நம்ம தியானிக்க இருக்கிற காரியம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போறோம். அதுல இருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் என்றால நம்மளுக்கு தெரியும் அது எதனால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா சொல்லணும்னு இல்லை. ஏன்னா எல்லாருமே நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம அதிகமா ஈடுபட்டிருக்கோம். என்னை விட அதிகமான காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஸோ ஆண்டவர் என்னோட பேசினது உட்கார்ந்து தியானிக்கும் போது ஆண்டவர் பேசின காரியங்கள் 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது நான் அதோடைய காரியங்களை சொல்றேன். 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து நம்ம பார்த்தோம் என்றால் 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம பார்க்கும் போது பவுல் வந்து என்ன பண்றாருன்னா கொரிந்திய சபைக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறாருன்னு நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவங்களை அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று 3வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். அடுத்தது நம்ம 4 to 9 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதே 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 9வது வசனத்துக்குள்ள வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். எப்படி என்றால் நன்றி சொல்லுகிறார். நீங்க 6வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கவும் அவங்களை குறித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ 4 to 9 நன்றி சொல்லக்கூடிய காரியங்களா இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது இதுதான் முக்கியமான காரியமா இருக்கிறது. இந்த 1 கொரிந்தியர் யாரு எழுதினது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வசனத்திலே இருக்கு பவுல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை எழுதியது பவுல். யாருக்கு இதை எழுதினாரு அதையும் நம்ம பார்த்தோம். கொரிந்து சபைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆமா. அடுத்தது நம்ம பார்க்கும் போது இது எப்போ அப்படின்னு காலம் பாத்தீங்க அப்படின்னா கிபி 55 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த காலகட்டத்துல இதை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். நம்ம 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அது வந்து அப்படியே வந்ததா அப்படின்னா இல்ல. 4 லெட்டரா தான் வந்து கொரிந்தி சபைக்கு வந்தது. அதுல இது எத்தனாவது லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்னா வேத வல்லுநர்கள் சொல்லுகிறது இது 2வது லெட்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது லெட்டர். அந்த 4 லெட்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 பிரிச்சு 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது இது 2வதா இருக்கிறது. அவுட் ஆஃப் 4ல இது 2nd லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நான் ஸ்பீடா போறேன்னா இல்லையா? ஓகே, இல்ல கண்ணா. தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஏன் இந்த காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்தோம். யார் எழுதியது, யாருக்கு எழுதியது, எப்போ எழுதியது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது முக்கியமா நம்ம இப்ப பார்க்கும்போது ஏன் எழுதினாரு, ஏன் இதை வந்து சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது பல காரியங்களை நம்ம அங்க பார்க்க முடியும். ஏன் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அந்த சபையில அங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னு
பார்த்தோம் அப்படின்னா சீர்கெட்ட ஒரு நிலைமை இருக்கு, ஒழுங்கின்மையான ஒரு நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்ல, பல பிரச்சனைகள் கூட அந்த சபை போயிட்டு இருக்கும் போதுதான் பவுல் வந்து அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி இதை வந்து எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவின் வாழ்க்கையின் சாராம்சம் அதுதான் பார்க்கிறோம். ஆதாரம், வழி என்ன, இது இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரணும்னா நீங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றதுதான் ஒரு வழிய வந்து அவரு சொல்றாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த முழு புத்தகத்தையுமே என்ன அப்படின்றத நம்மளால ஒரு அவுட்லைன் புரிஞ்சுக்க முடியுது. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொன்னா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். சபை வந்து பிரிவினைகளால பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, பிரச்சனைகள் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம 10வது வசனத்துல பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவுகளில் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ இங்க என்ன பிரச்சனையை அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் இருக்கவும் ஏக மனது இருக்கவும் ஏக யோசனை இருக்க வேண்டும் என்று அதுல நீங்க சீர் பொருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன். சீர் பொருந்துறது அப்படின்னும் போது ஆல்ரெடி ஒரு இடத்துல அது இருந்திருக்கும், அது வந்து விலகி இருந்ததோ இல்ல வந்து அதோடைய பிளேஸ்ல இருந்து அது தள்ளி இருக்கும் போதுதான் மறுபடியும் அதே பிளேஸ்ல வைக்கிறதுக்கான மீனிங் தான் என்ன அப்படின்னா சீர் பொருந்துறது. அப்ப இவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா இப்படி இருந்திருந்தாங்க, ஆனா இப்போ பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்ன என்னென்ன பிரச்சனைகள்னா, ஒரே காரியத்தை அவங்களால பேச முடியல, ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது சபையில அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா பிரிவினைகள். நான் வந்து பவுல சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் இவங்கள சார்ந்தவன், அது அந்த மாதிரி பிரிவினைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி ஏக மனது, நம்ம ஒண்ணு யோசிப்போம் ஆனா இன்னொருத்தவங்க அதை யோசிக்க முடியாது. சோ அப்படி யோசனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதெல்லாம் கொரிந்து சபையில மட்டும்தான் இருக்கா இல்ல இப்ப இருக்கிற காலகட்டங்கள்லயும் இருக்கா? நம்ம எல்லாருமே சபைக்கு போறோம், எல்லாருக்குமே தெரியும் நம்ம இருக்கிற சபையிலயும் சில காரியங்கள் இப்படி நடந்துட்டுதான் இருக்கு. நம்ம ஒண்ணு சொன்னா இன்னொரு சிஸ்டருக்கு பிடிக்காது, அந்த சிஸ்டர் சொன்னதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு முயற்சியை எடுத்து ஊழியத்துக்கு போடலான்னா இல்ல இந்த சிஸ்டர் இன்னொரு முயற்சி எடுத்து இவங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பாங்க. சோ இப்படிதான் நிறைய போட்டி, பிரச்சனைகள், பிரிவினைகள் போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இதுக்கு பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நீங்க சீர் பொருந்தணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, இது எல்லாமே கொரிந்து சபையில நடக்கிற காரியங்கள் எப்படி பவுலுக்கு தெரிஞ்சது? நம்ம அங்க 11வது வசனத்துல பார்க்கும்போது, ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம். இங்க என்ன அப்படின்னு சொன்னா, குளோவேயால் அப்படின்ற ஒரு வீட்டார் மூலியமா அங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த கொரிந்து சபைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ஃபேமிலியா அவங்க இருந்தாங்க. இப்ப நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம், ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த ஒரு ஃபேமிலியை ரெஸ்பான்சிபிலிட்டியா வைப்பாங்க. சீக்கிரமா போய் சபைய ஓபன் பண்றது, பாக்குறது எல்லாமே அவங்க பாக்குற மாதிரி இருக்கும். சோ அந்த காலகட்டத்துல குளோவேயாலின் கணவர் தான் அங்க ஒரு பொறுப்புள்ள ஒரு சகோதரரா இருந்திருக்காரு. அப்போ பவுல் வந்து சொல்றாரு, குளோவேயாலின் வீட்டாரால் நான் வந்து இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. ஒரு புகார் போகுது, யாருக்கு போகுது? பவுலுக்கு போகுது, இங்க இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலா வர ஒரு லெட்டர் தான் இந்த லெட்டர்னு பாக்குறோம். இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம சபையில நடக்கிற சில காரியங்களை ஏதாவது ஒரு சிஸ்டரோ யாராவது ஒருத்தர் அதை எடுத்துட்டு போய் ஊழியக்காரங்களுக்கோ, இல்ல இன்னைக்கு ஊழியக்காரர் நம்ம சபையில இல்ல அடுத்த வாரம் வராரு அப்படின்னா, போன வாரம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சொன்னாங்க அப்படின்னா, அப்ப நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுப்போம்? உங்களுக்கு எதுக்கு? சபைக்கு வந்தீங்களா? உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்தீங்களா? நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வரும். ஒருவேளை எதிர கேட்கலனாலுமே
வீட்டுல உட்காந்து பேசுவோம், பிள்ளைங்க மத்தியில உட்காந்து பேசுவோம். அந்த சிஸ்டருக்கு வர வேலையே இல்லை. ஏன் சபையில வந்து அவங்க எல்லாம் என்னவோ அவங்களுக்குதான் எல்லா பொறுப்பும் கொடுத்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிறைய டைம் நம்ம இப்படிதான் நினைக்கிறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு எதுக்குங்க, அவங்க பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க, நம்ம போய் ஏதாவது பேசி நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு அமைதியா போற கூட்டங்களும் இருக்கு. ஆனா இங்க பவுல் ஏன் அதை அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏங்க அவங்களுடைய நேம வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கூட கம்ப்ளைண்ட் சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உண்மையா அக்கறையோட தான் நம்ம சொல்லுவோம். பிரச்சனைகள் இருக்குன்ற, அது சரியாகணும்ன்ற ஒரு அக்கறையோட தான் சொல்லுவோம். ஆனா சொல்லிட்டு, பிரதர் என் பேர் மட்டும் வெளியில வராம பாத்துக்கோங்க பிரதர் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு கடைசியில வந்துருவோம். ஆனா இங்க பாக்குறோம், பவுல் தைரியமா சொல்றாரு, உங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னு. இவங்க வீட்டார் மூலியமா, அதுவும் அந்த பெண்ணுடைய பேரை சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ சொல்லும் பொழுது அவங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கணும். அந்த அந்த லெட்டரை கொரிந்தி சபையில வாசிக்கும் பொழுது, இவங்க மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரு கண்ணும் அவங்க சைடு தான் போயிருக்கும். உனக்கு இதெல்லாம் தேவையா, அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டியா தானே வச்சாங்க, இதெல்லாமா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் அவங்கள திரும்பி பார்த்திருப்பாங்க, அவங்களோட பேசாம போயிருப்பாங்க, அவங்கள திட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா அது இல்லைங்க அவங்களுக்கு முக்கியம். ஏன் சபையில, நான் கூடி வர ஏன் சபையில பிரச்சனைகள் இருக்கு, அது சரியாகணும். அது சரியாகணும்னா ஆண்டவருடைய ஊழியக்காரர் பேசினால் மட்டும்தான் அது சரியாகும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால, இதோட கான்சிக்வன்சஸ் எதுவா இருந்தாலும் அதை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சி எடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த லெட்டரை வந்து கொரிந்து சபைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு படிக்கிற ஒவ்வொரு சபைகளுக்கும் தனிப்பட்ட நபருக்குமே இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். அன்னைக்கு ஒரு சகோதரி, ஒரு குடும்பம் எடுத்த முயற்சிகள் தான். இவங்க திட்டுவாங்க, நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்மள திட்டிட்டு போயிடுவாங்க, இந்த மனுஷங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றத பெருசா யோசிக்கல. நான் கூடி வர என்னுடைய சபை இப்படி பிரச்சனைகளால நிறைந்திருக்கே, ஏக யோசனை இல்லையே, ஏக பேச்சு இல்லையே, ஏக மனசு இல்லையே, இப்படி இருந்தா எப்படி ஆண்டவர் பிரியப்படுவாரு அப்படின்ற மன வேதனை, அக்கறை தான் என்ன ஆயிடுச்சுன்னா புகார் கொடுக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்ம ரெண்டு விதமா புகார் கொடுப்போம். ஒண்ணு போட்டு கொடுக்குற மாதிரி கொடுப்போம், இன்னொன்னு வந்து உண்மையான நிலை மாறணுன்றதுக்காக நம்ம பிரயாசப்படுறதும் உண்டு. கர்த்தர் அதை பாக்குறாரு, அதை கனம் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த குளோவையால் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த சகோதரியை பத்தி நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட பேரோட அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன். ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ப்ளூமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குளோவேயாலன்றது அர்த்தம் ப்ளூமிங், பூக்கும், ஒரு மலர் வந்து பூக்குற ஒரு இது. அதே மாதிரி பசுமையான அப்படின்ற ஒரு பேரோடைய அர்த்தமா இருக்கிறது. இது வந்து அவங்களுடைய பெயருக்கான அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு செஞ்ச செயலுக்கான அர்த்தம் ஒரு அர்த்தத்துக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க அந்த குளோவையால் சகோதரிக்கு, உமன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய சபையில நம்ம பார்க்கும்போது நம்ம மூலியமா பீஸ், சமாதானம் இருக்கிறதா? பிரச்சனைகள் மத்தியில கண்டும் காணாம போயிட்டு இருக்கிறோமா? இல்ல ஒருவேளை அதை ஜபத்துல வைக்கிறதோ, இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சகோதரர்கிட்டயோ, இல்ல வந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதோ நம்மளுக்கு இருக்கிறதா? இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சபையின் மேல் நமக்கு இருக்கிற அக்கறை, கன்சர்ன். சபை அப்படின்னு சொன்னா கட்டிடம் இல்ல, கட்டிடம் சரியா இருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு போறது இல்ல. வருகிற சகோதர சகோதரிகள், புதுசா வருகிற ஒரு ஆத்துமா, இல்ல வந்து இப்பதான் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சரியா எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னா, அவங்க மேல நம்மளுக்கு இருக்கிற கன்சர்ன் எப்படி இருக்கு, அக்கறை எப்படி இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அவங்களுடைய கேரக்டர் ஒருவேளை சரியில்லாம இருக்குன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அந்த சிஸ்டர் கிட்ட போய் சாதுவா, சிஸ்டர் இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த இது தகாது, இப்படி கோவப்படாதீங்க, இது நல்லது இல்ல, நீங்க இப்படி மாத்திக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு அக்கறையா நம்ம எடுத்து சொல்றோமா? இல்ல 6 மணிக்கு மீட்டிங்னா வந்து உட்காடுறோம், எல்லாருமே பாட்டு பாடுறோம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிடுறோம், முடிஞ்சதுனாலே வீட்டுக்கு போயிடுறோம். ஆனா சில குறைகளை நம்ம சபையில பார்த்துமே அங்க சொல்லாம வீட்டுல உட்காந்து சாப்பிடும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு பாத்தியா அவங்க என்ன பண்ணாங்க,
இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, அவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு வீட்டுல பேசுறோமே தவிர அங்க அந்த சகோதரி கிட்ட போய் நம்ம சொல்றது இல்ல. அந்த அக்கறை நம்மளுக்கு இல்ல. எங்க நம்ம அந்த அக்கறை எடுப்போம்? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களோ இல்ல கணவரோ இல்ல மனைவியோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களோ ஏதோ ஒரு காரியத்துல குறைவா இருக்கிறாங்கன்னா அடிச்சு அவங்கள படிக்க வைப்போம். அவங்க மாறுற வரைக்கும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன், என்னுடைய சபையில இருக்கிற என்னுடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்ல, வருகிற எல்லாருமே நம்மளோட பிள்ளைகள் தான். அப்போ அந்த சபையில, என் சபையில ஒரு குறைவை நான் கண்ணார பார்க்கும்போது அதை நான் எப்படி அட்ரஸ் பண்றேன்? அதுக்காக எனக்கு அக்கறை வருதா? அது மேல ஒரு கவலை வருதா? அதுக்காக நான் சரி பண்ணணும்ன்ற ஒரு ஒரு உணர்வு எனக்கு வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு அது இல்லை அப்படின்னா தேவன் தாமே நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஒரு சபையில நம்ம ஒரு ப்ளூமிங்கா, ஒரு மலரும் ஒரு காரியமாய், ஒரு பூக்கும் ஒரு பூவாய், அது மாத்திரம் இல்ல ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு சகோதரியாய் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய சபை இன்னும் மற்ற அன்று சுத்தி இருக்கிற சகோதரிகள் அதை பார்த்து அவர்களும் அதை கற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம குளோவையால் பத்தி நம்ம பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இல்லையா? ஏன் இந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்ற 3 விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துலாம். ஏன் அப்படின்னு சொல்லும் போது ஒரே பேச்சு இல்ல, ஒரே மனதில்ல, யோசனை இல்ல, பிரச்சனைகள், பிரிவினைகள் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சுயம் அப்படின்றது வருகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம அதிகமா நம்மளோட செல்ஃப்க்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால நம்மளால மத்தவங்க சொல்றத ஏத்துக்க முடியல. ஏக யோசனை நம்மளுக்கு வரல. ஏன் அவங்க சொல்றத நான் கேட்கணுமா? அவங்க என்ன இப்படி மாத்திக்கோன்னு எனக்கு இது சொன்னா நான் மாத்திக்கணுமா? என்னோட சுயம் அது என்ன பண்ணாதுன்னா ஒத்துக்காது. என்னுடைய செல்ஃபிஷ்னஸ் அது ஒத்துக்காம நான் 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 அப்படின்றது நிற்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சில காரியங்கள் நம்மளால மாற்றிக்கொள்ள முடியல. அப்ப மாறாததுனால கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறி என்னால போக முடியல. எனக்கு பிரிவினைகள் வந்துச்சு. எனக்கு ஏத்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த சிஸ்டர்ஸ் கூட நான் போய் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டி கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ சுயம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இங்க நம்ம பார்க்கும்போது ஒருத்தரும் அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதுதான் செஞ்சாங்க. இந்த சபையில நான் பார்க்கும்போது எனக்கு இப்படிதான் பிடிக்கும், நான் பவுல் கூட தான் இருப்பேன், நான் அப்போலோ கூட தான் இருப்பேன், எனக்கு இவரு கூட இருந்தாதான் பிடிக்கும், எனக்கு அவர் கூட இருந்தாதான் பிடிக்கும், எனக்கு இது இப்படி செஞ்சாதான் பிடிக்கும், எனக்கு இதை போட்டா பிடிக்காது. இன்னைக்கு நிறைய சபையிலயும் அப்படிதான் சொல்றாங்க, எனக்கு இது இப்படிதான் இருக்கணும், எனக்கு அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொருத்தருடைய சுயத்தை விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக சபை இல்லை. கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்காக தான் நம்ம எல்லாருமே கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ என்கிட்ட சுயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னால எந்த ஒரு ஆவிக்குரிய காரியங்களுக்கும் முன்னேறி என்னால போகவே முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டு நான் இதை சொல்றேன். ரொம்ப எனக்கு க்ளோஸான ஒரு சகோதரி. நான் என்னுடைய எல்லாமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அப்படி இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணது எனக்கு தெரியாம அவங்க பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததே இருக்காது. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயி நான் அவங்க கிட்ட பேசாம விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நானும் இது பண்ணிட்டேன். ஆனா கொஞ்ச நாள் போக போக ஆண்டவர் என் கூட பேசுறாரு, நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மனசார எனக்குள்ள நான் மன்னிக்கிறேனே தவிர எனக்கு செயல்ல காட்ட விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும்? நான் ஏன் முன்னாடி போய் பேசணும்? அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க பேசட்டும். நான் எனக்குள்ளேயே நான் ஆண்டர்கிட்ட நானும் ஆண்டரும் ஒப்புரவாகிறோமே தவிர சகோதரி கிட்ட என்னால போய் என்ன பண்ண முடியலன்னா ஓப்பனா பேச முடியல. என்னுடைய செல்ஃப் என்னை தடுக்குது. உனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சுக்கோ, நீ ஏன் எல்லாத்துக்கும் இறங்கி போற, நீ ஏன் எல்லாத்துக்கும் சாரி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செல்ஃப் தடுக்குது. அப்படி நான் 2-3 நாள் அப்படியே இருந்தேன். ஆனா அதுல எனக்கு சுத்தமா சமாதானமே இல்லை. ஒரு நாள் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பயங்கர ஒரு வேதனையோட கஷ்டத்தோட நான் சந்தோஷமே இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஊழியத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்போ உட்காந்து பஸ்லயே நான் என்ன பண்றேன்னா பைபிள் எடுத்து படிக்கிறேன். படிக்கும் போது ரோமர்ல இருந்து ஆண்டவர் என் கூட பேசினாரு.
ஆண்டவர் பேசும்போது அந்த காரியத்தை நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். ஆகையால் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயும் செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அப்படி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அவங்களோட தப்பை எடுத்து காட்டுறேன், எல்லாமே சொல்றேன், நீங்க இதை பண்ணிருக்கீங்க, நீங்க இதை செஞ்சிருக்கீங்க, நீங்க மாறணும் அப்படின்னு. ஆனா அதேதான் நானும் செய்யறேன். அவங்க என்ன இது பண்ணாங்க, நான் அவங்களுக்கு குற்றம் சாட்டிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு நான் எனக்கு ரீசன் சொல்றது கூட, எனக்கு போக்கு சொல்ல கூட எனக்கு இடம் இல்லை. ஏன் அப்படின்னா, அதே தானே நீயும் செய்யற. அந்த சிஸ்டரை போய் நீ செஞ்சிருக்க நான் அவங்களை குற்றம் சாட்டிட்டே இருக்கிறேன்னா நீயும் அதே தானே செய்யற அப்படின்னு ஆண்டவர் என் கூட பேசின உடனே நான் அன்னைக்கு நைட்டு போயிட்டேன், படுத்துட்டேன். ஆனா எனக்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில ஊழியம் முடிஞ்சது. ஆனாலுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா மனசும் ஆவிக்கு ஆண்டவரும் பேசுறாரு, மாம்சிகமும் பேசுது. என்ன அப்படின்னா, இல்ல பிரிசி, நீ ஒவ்வொரு முறையும் அந்த மாதிரி இறங்கி போய் சாரி கேட்காத, அப்புறம் உனக்கு ரெஸ்பெக்டே இல்லாம போயிடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் நீ ஊழியம் செய்யறதா, இதுதான் நீ ஆண்டவருடைய காரியத்தை காட்டுறதா. ஆண்டவர் எத்தனை தடவை மன்னிக்க சொல்றாரு. இல்ல ஆண்டவரே, நான் இப்படி மன்னிச்சுட்டே இருந்தா அப்ப அவங்களுக்கு எப்பதான் ஆண்டவர் அவங்க உணர்வாங்க அப்படின்னு. மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார பேச்சு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நைட்டு போனேன். இது இது இப்படியே நம்ம விடக்கூடாது, ஆண்டவர் என் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். உடனே போன் போட்டேன், அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நார்மலா பேசி, சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே சொன்னேன். அன்னைக்கு எனக்கு கிடைச்ச சமாதானம் அவ்வளோ ஒரு சமாதானம், சந்தோஷம். சோ நம்மளுடைய சுயம் எல்லா விதத்திலயுமே அது தடுத்துக்கிட்டே இருக்கும். நீ இறங்கி போகாத, நீ இதை செய்யாத, நீ முன்னாடி போகாத, நீ இதை பண்ணாத, உன்னை என்ன நினைப்பாங்க, உன்னை என்ன செய்வாங்க, அதெல்லாம் இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா நான் அத செய்யணும், அதுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க நம்ம பாக்குறோம். அதே போல 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ். சுயம் அதிகமாய் ஓங்கி நிக்கிறதுனால கர்த்தருடைய காரியத்தை, திட்டத்தை என்னால செய்ய முடியாமல் போகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். 2வது நம்ம பார்க்கும்போது கிவிங் அப்படின்றத பாக்குறோம். உதாரத்துவமாய் கொடுக்கறது. அது இல்லாததுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்மள முழுமையா அர்ப்பணிக்க முடியாததுனால நம்மள அந்த ரீசன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இங்க நம்ம பார்க்கும்போது நீங்க பாரு, ஓகே, நான் டைம் இல்லாதனால நான் சொல்லாமலே சொல்லிடுறேன். நம்ம நிறைய காரியங்கள் பணத்தை கொடுக்குறோம், நேரத்தை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் திங்ஸ கொடுக்குறோம், சபைக்காக, ஊழியர்களுக்காக, இது எல்லாமே நம்ம கொடுக்குறோங்க. இதெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது தப்பு இல்ல, இது கொடுக்கறதுனால, இது எல்லாமே கொடுக்கறதுனால தப்பு இல்ல. ஆனா இது எல்லாமே கொடுத்தும் உங்களை நீங்கள் முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல் நீங்கள் இதை எதை செய்தாலுமே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. ஆவிக்குறை வாழ்க்கையில நம்மளால முன்னாடி போக முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நீ இந்த இடத்த விட்டுட்டு நீ எனக்காக வா அப்படின்னு சொன்னா, ஐயோ ஆண்டவரே, இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு வர சொல்லாதீங்க, வேற என்ன வேணாலும் கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் முன்னாடி போகிறதுக்கு இது தடையா இருக்கிறதுன்னு பாக்குறோம். அப்போ கிவிங் ஆர் செல்ஃப் டு காட், ஃபர்ஸ்ட் நம்மள முழுமையாய், என்னை நானே முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். என்ன நான் முழுசா அர்ப்பணிக்காமல் நான் இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், நான் இதை செய்யறேன், நான் இது பண்றேன், நான் எவ்வளவு நீங்க செஞ்சாலுமே அதுல ஏக மனசு இருக்காது, ஏக சிந்தனை இருக்காது, ஏக யோசனை இருக்காது, ஏக பேச்சும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப அங்க என்ன பிரச்சனை, கொரிந்தியர் சபையில ஃபர்ஸ்ட் சுயம் ஓங்கி நின்னுடுச்சு. என்ன, நான் இது செய்வேன், எனக்கு இதுதான், எனக்கு எனக்கு நான் அப்படின்ற காரியம். 2வது நம்ம பார்க்கும்போது முழுமையா இன்னும் அவங்கள தங்களை அர்ப்பணிக்கவே இல்லை கடவுளுக்கு. அதனாலதான் நான் அவருடைய வார்த்தைகளுக்கோ அவருடைய காரியங்களுக்கோ சபை என்ற ஒரு பயமோ பக்தி எதுவுமே இல்லாம இந்த பிரச்சனைகள் எல்லாம் அங்க நடந்துட்டு இருந்தது நம்ம பார்க்க முடியும். இங்க நம்ம 2வதா பார்க்கும்போது நம்மளை முழுமையாய் அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். நம்ம வேதவசனத்துல பார்க்கும் பொழுது மரியாதை குறித்து நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் மரியாள்,
தனக்கு இயேசு கிறிஸ்து கர்ப்பமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது அவங்களுக்கு இருந்த ஒரு ஏஜ் பார்க்கும்போது ஒரு 18 to 20 அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 18, 19, 20 அந்த ஏஜ்ல ஒரு பெரிய ஒரு அவமானம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்களுக்குள்ள திருமணம் ஆகாமல் ஒரு பெண் கர்ப்பவதி ஆகுறது சும்மா இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது, தேவதூதர் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டாங்க. இதோ அடிமை அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்றாங்க. பின்னாடி வர பேச்சுகளையோ பின்னாடி வருகிற காரியங்களையோ அந்த அவமானத்தையோ, ஐயோ ஆண்டவரே ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்க, அதையெல்லாம் அவங்க பார்க்கல. ஃபர்ஸ்ட் தன்னை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவங்கள நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது மேரி பெத்தானி நம்ம பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, விலையே அவங்க 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 பார்த்தோம், இந்த மரியாதை பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனோட தாய் தன்னுடைய செல்ஃபான காரியங்களை பார்க்கல. இவங்க என்ன சொல்லிருவாங்களோ, உலகம் என்ன சொல்லுமோ, உலகம் நம்மள என்ன பேசும் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காம தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க. இந்த மேரியை நம்ம பார்க்கும்போது அவங்க இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க அதிகமாய் எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அவ்வளவு அதிகமாய் பணத்தை சேர்த்து வச்சு அந்த தைலத்தை வாங்கி அவருடைய பாதத்துல அவங்க ஊற்றுறாங்கன்னு பாக்குறோம். இங்க அவங்க பணத்தை பெருசா பார்க்கல. யார பெருசா பார்த்தாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்க. பணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுதான் இவங்களோட வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அக்கில்லா பிரிஸ்கில்லால பத்தி நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த பொழுது நீங்க அவரை எதுவும் செய்யாதீங்க, எங்க கழுத்தை என்ன பண்ணுங்க நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு தங்கள் கழுத்தை கொடுக்க முன் வந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவங்களுக்கு தங்களுடைய உயிரோ தங்களுடைய வாழ்க்கையோ வாழணும்ன்ற ஆசை இல்ல, கிறிஸ்துவுக்காக மறிக்கணும், கிறிஸ்துவுக்காக தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னும் போது முன்னாடி நிக்கிற ஒரு தங்களையே அர்ப்பணித்தவர்கள் என்று நம்ம இங்க பார்க்க முடியும். இப்படி அர்ப்பணித்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம அவங்களை குறித்து பேசுறோம். அவங்களுடைய காரியங்களை அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் என்று பாக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை பார்க்கல, அவர் யாரையுமே பார்க்கல. ஆனால் இந்த உலகத்துக்கு நம்மை பாவத்துல இருக்கிற நம்மை பார்த்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. இகழ்றாங்க, துப்புறாங்க, அடிக்கிறாங்க, அவரை அவமானப்படுத்துறாங்க, சிலுவையில அறையும்னு கூட இருந்தவங்கலாம் கத்துறாங்க. ஆனா அவங்கள பாக்கலங்க அவரு. அந்த சுத்தி இருக்கிறவங்கள பார்த்திருந்தா இன்னைக்கு நம்ம இங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அந்த சுத்தி இருந்தவங்களை பார்த்து அவர் இதை செய்யாம இருந்திருந்தால் நம்ம இப்படி உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளைகளா இருந்திருக்க முடியாது. அநேக நேரங்கள்ல நம்ம பாக்குறதே என்ன அப்படின்னா, இப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவ ஸ்ட்ரைட்டா பார்க்காம, இப்ப நான் இப்படி நடந்தா இவங்க பாப்பாங்களே, நான் இதை செஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இதை பண்ணா இந்த சிஸ்டர் என்னதான் எப்பவுமே இப்படி பக்கத்துல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அநேக நேரத்துல முன்னாடியே போக முடியல, இன்னொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியல. ஏன்னா பயம், இவங்க என்ன சொல்லிருவாங்க, அவங்க என்ன பேசிடுவாங்க அப்படின்னு. இல்லைங்க, யாரு என்ன பேசுறவங்க நான் அடிக்கடிக்கு சிஸ்டர்ஸ்க்கு அதுதான் சொல்லுவேன். என்கிட்ட சொல்லுவாங்க இப்படி ஆயிடுமே அப்படி ஆயிடுமே. நான் சொன்னேன், ஏங்க பேசுறவங்க பேசிட்டேதான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், குண்டா இருந்தீங்கன்னா குண்டா ஏமா இவ்வளவு குண்டா இருக்கிற, ஒல்லி ஆகுமான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒல்லியா இருந்தீங்கன்னா ஏமா ரொம்ப ஒல்லியா இருக்கிற, கொஞ்சமாவது சாப்பிட்டு குண்டாகுமான்னுவாங்க. அதே மாதிரி எனக்கு கலரா இருந்தீங்கன்னா என்ன இவ்வளவு வெள்ளையா இருக்கிற அப்படின்னுவாங்க. கருப்பா இருந்தீங்கன்னா இன்னும் இப்படி கருப்பா இருக்கேன்னுவாங்க. இப்படி நீங்க என்ன செஞ்சாலும் பேசுற உலகத்துலதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதே நம்ம பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனோம்னா, நம்மள புதைச்சதுக்கு அப்புறம் கூட, மண்ணுல புதைச்சதுக்கு அப்புறம் கூட பேசுவாங்க, அந்த சிஸ்டர் இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது நீ உயிரோடு கூட இருக்க மாட்ட ஆனாலும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல ஏன் நம்ம அவங்கள பார்த்து ஓடணும்? ஏன் அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்களுக்கு பிரியமா இவங்களுக்கு பிரியமா பிரிவினைகளோடு ஏன் வாழணும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. ஏசு கிறிஸ்து யாரையுமே பார்க்கல. அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த எருசலேம் வீதியில இப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த பக்கமும் ஜனம் இருக்கு, இந்த பக்கமும் ஜனம் இருக்கு, நடுவுல போயிட்டு இருக்காரு. இங்க என்னென்னவோ பேசுறாங்க, என்னென்னவோ காதுல விழுது, ஆனால் மௌனமா இருந்தார். எதையும் காதுல வாங்கி பதில் திருப்பி சொல்லவே இல்லைங்க. அந்த சிலுவையில போனாரு, சிலுவையில அறையிற வரைக்கும் அவர் அமைதியா இருந்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து, அவர் செய்ய வேண்டிய எதற்காக பிதானுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தாரோ அதை மட்டும் செய்து முடித்து
போனார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிளா இருக்காரு. மற்றவர்களுக்காக என்ன செஞ்சார்? தன்னுடைய சுயத்தையோ தன்னுடைய காரியங்களோ ரொம்ப சிம்பிளா வாழ்ந்தாரு. தன்னை முழுமையாய் பிதாவுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அர்ப்பணித்து செஞ்சாரு. ஒரு ரோல் மாடலா நம்மளுக்கு அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்போ கிவிங் ஆர் செல்ஃப் டு காட், இதுதான் ரெண்டாவது. நீங்க முழுமையாய் உங்களை அர்ப்பணிக்கல அப்படின்னு சொன்னா, பாதியா அர்ப்பணிச்சு இல்ல பேர் கிறிஸ்தவர்களா அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னாடி போக முடியாது. முன்னாடி போகணும்னு வாஞ்ச இருந்தாலும் பிரச்சனைகள் காரியங்கள் ஏற்படும் நம்ம பாக்குறோம். மூன்றாவது விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இது விசுவாசத்துல நான் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நம்ம பார்க்கலாம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. நம்ம இங்க பாக்குறோம் நிறைய டைம்ல நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா மனுஷர் மேல விசுவாசம் வைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா தேவன் இதை செய்து முடிப்பாருன்ட்டு உள்ளுக்குள்ள சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனாலுமே ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம்னா வச்சிருப்போம், இவருன்னா நம்மளுக்கு இதுக்கு செய்வாரு, இந்த சிஸ்டர் கிட்ட போனா இதை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒரு மனுஷனை எப்பவுமே வச்சிருப்போம். அப்படி இல்லை. அன்று சொல்றாரு உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்னா மனுஷனுடைய ஞானத்துல இருக்கக்கூடாது. மனுஷனுடைய ஞானத்துல உங்களோட விசுவாசம் இருந்துச்சுன்னா அது சரியா இருக்காது, பிரச்சனைகளாலதான் அது நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நான் கடகடன் நான் சொல்லிடுறேன், எழுதிக்கிறவங்க மட்டும் எழுதிக்கோங்க. இந்த ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 2:6 யார் ஞானத்தை தருகிறார் நம்ம பார்க்கும்போது தேவன் தான் ஞானத்தை நம்மளுக்கு தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அங்க. இன்னொன்னு நீதிமொழிகள் 3:19 ஃபர்ஸ்ட் 2:6 ஞானத்தை தருகிறவர் தேவன். நீதிமொழிகள் 3:19 நாம் பார்க்கும்போது அவர் எப்படி பூமியையும் எல்லாவற்றையும் அஸ்திவாரப்படுத்தினார்னா அவருடைய ஞானத்தினால புத்தியினால அதை பூமியை அஸ்திபாரப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஓகே, இந்த ஞானம் தேவன் தரக்கூடிய இந்த ஞானம் என்ன செய்யும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். 8 காரியங்கள் இருக்கு, அதை நான் பாயிண்டா சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 1:7 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும் நம்மளுக்கு? அந்த ஞானம் தான் நம்மளுக்கு கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி 2:7 நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீதிமொழிகள் 2:7 நீதிமானுக்கென்று மெய் ஞானம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவன் மெய் ஞானமா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 3:13 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை நான் பாக்குறேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் அப்படின்னு நான் பாக்குறோம். இந்த ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம். 4வது அதே நீதிமொழிகள் 3:35 ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. 10:1 நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 10:1 ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை என்ன பண்றான்னா சந்தோஷப்படுத்துகிறான்னு பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் 4:5-7 நம்ம பார்க்கும்போது ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என் வாய் வார்த்தைகளை மறவாமல் விட்டு விலகாமலும் இரு அப்படின்னு சொல்லி ஞானமே முக்கியம். 7வது வசனத்துல பாருங்க, ஞானத்தை சம்பாதி, என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், ஞானமே முக்கியம்னு வேத வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி நம்ம 14-16 பார்க்கலாம். 14-16 நீதிமொழிகள் 14-16 அதுல நம்ம பார்க்கும்போது ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே அடுத்தது நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகள் 31:26 அந்த ஸ்திரீயை பத்தி நம்ம பார்க்க முடியும்.
26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்க நம்ம பார்க்கும் போது இந்த 8 காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த ஞானம் என்ன செய்யும், என்ன கொண்டு வரும் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும், நீதிமானுக்கென்று மெய் ஞானம் இருக்கிறது, ஞானத்தை கண்டடைகிறவன் பாக்கியவானா இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, ஞானவான் என்ன பண்றான்னா கனத்தை சுதந்திரிப்பான். அது மாத்திரம் இல்ல, ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம் பைபிள் சொல்லுது. தகப்பனை சந்தோஷப்படுத்துது, தீமைக்கு விலகுது, ஞானம் விளங்க வாய் திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இது எல்லாமே வேதவசனம் சொல்லுது இல்லைங்க. இது எல்லாமே மனிதனுடைய ஞானம் செய்ய முடியாது. மனிதனுடைய ஞானத்தினால இதை செய்ய முடியாது. அப்ப பவுல் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய ஞானத்துல அல்ல, தேவனுடைய பலத்துல இருக்கணும், அதுல நிலை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஞானம் யாரு அப்படின்றத அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல நீங்க பாருங்க. அதே 1 கொரிந்தியர் கடைசி வசனம் 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ அவரே நமக்கு ஞானமும் அப்படின்னா இப்போ நம்ம படிச்ச ஞானம்லாம் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ஞானமா இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுவீங்க, கனத்தை பெற்றுக்கொள்வீங்க, பாக்கியவான்களா இருப்பீங்க, அதை சம்பாதித்துக் கொள்வீங்க, அதுதான் முக்கியம்னு இருப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, அது இருக்கிறதுனால தேவனை, உங்க தகப்பனை சந்தோஷப்படுத்துவீங்க. தீமை காரியங்கள் வரும்போது நம்ம அதை விட்டு விலகுவோம். நம்மளுடைய வாய் ஞானம் விளங்க திறக்கிறோம். எதற்கு? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் என்பதை நம்ம இங்க பார்க்க முடியுது. இந்த ஞானம் என்கிற இயேசு கிறிஸ்து நம்மில் இருக்கிறார் என்பதை காட்டக்கூடிய காரியங்கள் தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நம்மளுடைய விசுவாசம் மனித ஞானத்தின் மேல வைத்தோம் அப்படின்னு சொன்னா பிரிவினைகள், பிரச்சனைகள், ஏக யோசனைகள் இல்லாத காரியங்கள், வேகமானது இல்லாத காரியங்கள் தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஞானமாய் இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல், பலத்தின் மேல் நம்ம வைக்கும் பொழுது இந்த 8 காரியங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும். இதுல சுயம் காணப்படுமா? இல்ல. இதுல நம்மளை அர்ப்பணிக்காத காரியங்கள் காணப்படுமா? இல்ல. ஏன்? எதை சம்பாதி, எது முக்கியம் சொல்லுதுன்னா ஞானத்தை சம்பாதி. ஞானமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நீ சம்பாதித்துக்கோ, ஞானமா இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் முக்கியம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. சோ இப்படி இருக்கும் போது ஒரு தவறான காரியங்கள் சபைக்குள்ளேயோ இல்ல நம்ம கிட்ட பேசுறாங்கன்னும் போது அதை விட்டு நம்ம விலகுவோம். நம்மளோட வாய் எதுக்கு நம்ம திறக்கிறோம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய காரியம் விளங்குறதுக்காக மட்டும்தான் திறக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். குளோவேயாளுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த சகோதரியை பற்றி நம்ம கற்றுக்கொண்டோம். என்ன அப்படின்னா தன்னுடைய வாயை திறந்தால் தைரியமா இருந்தாங்க. தன்னுடைய வாயை எதுக்கு திறந்தாங்கன்னா பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களோட வாயை திறந்து அவங்க சொன்னாங்களே தவிர இந்த பக்கம் என்ன பேசுவாங்க, அந்த பக்கம் என்ன சொல்லுவாங்க, இனி நான் இந்த சபையில எப்படி இருக்க போறேன், இவ்வளோ என் பேரெல்லாம் வெளியில சொல்லிட்டாங்களேன்னு பயப்படவே இல்லைங்க. ஏன் சபைக்கு சமாதானம் வரணும், ஏன் சபைக்கு சந்தோஷம் இருக்கணும், என் சபையில இருக்கிற மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும், என் சபையில இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு அக்கறையுள்ள ஒரு சகோதரியாய் காணப்பட்டாங்க. இன்னைக்கு நம்மளும் அப்படி நம்மளுடைய சபையில இருக்கிற சண்டே கிளாஸ் பிள்ளைகளா இருக்கட்டும், மற்ற விசுவாசினுடைய பிள்ளையாவே இருந்தாலுமே அவன் தப்பு பண்றான், அவங்க அம்மா பார்த்துப்பாங்க இல்ல, அவங்க அவங்கள பார்த்துப்பாங்கன்னு இல்ல, நமக்கு ஆண்டவர் கண் முன்ன காட்டும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நாம் ஜெபத்தின் வாயிலாவோ இல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோ அவங்களை மாற்றுகிறதுலயோ நம்மளால முடியல, ஞானம் இல்ல சொல்றதுக்கு அப்படின்னா இன்னொரு சகோதரர்கிட்ட சொல்லி அதை சரி செய்ய நாம் பார்ப்போம். தேவன் தாமே நம்மளுக்கு இப்படி செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த கொரிந்திய சபையின் மூலியமாக அந்த காரியங்கள்ல இருந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரயோஜனமா இருந்தது. தேவன் அதை கடைபிடிக்கும்படியாக உதவி செய்கிறார். நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவன் உதவி செய்வாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த சகோதரிகளுக்கும் பொறுப்புள்ளவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். லேட் ஆயிருச்சுன்னா நம்ம மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.